வேலூர் மாவட்டம் வள்ளலார் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் பாண்டுரங்கன் என்பவர் தனக்கு வரும் ஓய்வூதியத்தை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கி வருகிறார். அதில் குறிப்பாக முதியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. நாங்கள் தினம் நாஷ்டா சாப்பிட்டு போவோம். இட்லி 4 இட்லி ஒரு வடை கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு தீபாவளிக்கு புடவை கொடுக்குறாங்க. இந்த 2 வருஷமாக கொரோனா இருந்து போட்டுங்கிறாங்க. 2-3 வருஷமாக சாப்பிட்டுன்னுக்கிறோம். நாஷ்டாலாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு புடவை கொடுக்குறாங்க. கொரோனா அப்போ துட்டும் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, எல்லாம் வசதி செஞ்சாங்க. ஒருவர் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை சமூக வலைதளங்களிலும் இணையதளங்களிலும் பதிவிட்டு விளம்பரம் தேடிக்கொள்ளும் இந்த காலகட்டத்தில் சத்தம் இல்லாமல் கடந்த 2 வருடங்களாக தனது சொந்த வீட்டிற்கு வரும் முதியவர்கள் அமர்ந்து உண்பதற்காக நாற்காலிகளை அமைத்து காலை உணவு வழங்கும் பணியை செய்து வருகிறார். இது குறித்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் பாண்டுரங்கன் கூறும்போது, நான் குடியாத்தம் பகுதியில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தேன். கடந்த 2004ஆம் ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். எனக்கு இருந்த கடமைகள் மற்றும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கான தேவைகள் அனைத்தையும் முடித்துவிட்டேன். எனக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்பது ஆசை. அந்த வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் நான் இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். அதை கண்டு எனக்கு மிக மனவேதனை அடைந்தது. எனவே என்னால் முடிந்த உதவி என அவர்களுக்கு 500 ரூபாய் வீதம் கொடுத்தேன். மேலும் பொங்கல், தீபாவளி பண்டிகை காலங்களில் வயதானவர்களுக்கு புடவை வழங்குவது போன்ற பணியை செய்து வந்தேன். எனக்கு தேவைக்கு அதிகமாக வருமானம் வருது. அது வருமானம்னா ஓய்வூதியம். அதனால் எனக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்லை. அதனால் இது மாதிரி எதனா செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கொரோனா டைமில் ஒரு லாக்டவுன் வந்தது 2020. ஸோ அப்போ தொடங்கின ஒரு சேவை தான் இது. அப்போது ஜனங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தேன் முடிந்த வரைக்கும். அப்புறம் 21 லாக்டவுன்லேயும் கொடுத்தேன். அப்போ 20 லாக்டவுனில் கொடுத்த பிறகு அந்த தீபாவளியில் சரி ஏன் புடவை கொடுக்கக்கூடாதுன்னு தோணி வந்தது. அந்த தீபாவளி தொடர்ந்து தீபாவளி, பொங்கல், இந்த பொங்கல் வரைக்கும் புடவைங்க கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய மன திருப்திக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே இல்லை. இருந்த போதிலும் எனக்கு முழுமையான மனநிறைவு கிடைக்கவில்லை. எனவே காலை வேளைகளில் வறுமையால் வாடும் ஏழை மக்களுக்கும் குறிப்பாக முதியவர்களுக்கு காலை உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு எடுத்து 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இந்த காலை உணவு வழங்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறேன். முதியவர்கள் மட்டுமின்றி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், இந்த பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபடும் துப்புரவு பணியாளர்கள், கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்கள் என சுமார் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்டோர் காலை உணவை சாப்பிட்டு செல்கின்றனர். இந்த செயல் என்னுடைய மனநிறைவுக்கு மட்டுமே, வேற எந்த ஒரு காரணத்திற்காகவும் இல்லை. தன்னை விளம்பரம் படுத்திக் கொள்ள ஆசை இல்லை. தன்னிடமுள்ள பணத்தில் என்னால் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்து வருகிறேன். அவர்களுடைய வயிறு நிறைந்தால் என்னுடைய மனமும் மகிழும். எனவே இந்த செயலில் நான் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இது உணவு இலவச உணவு இப்போ லாஸ்ட் ஜூன்லேருந்து ஆரம்பித்தேன். ஜூன், அதாவது 2022 ஜூன்லேருந்து இது நடக்குது. திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு மீல்ஸ் போடலாமே, அது ஒன்லி ஃபார் எல்டர்ஸ். அது அந்த நினைப்பில் இது தொடங்கினேன். நல்ல வரவேற்பு இருந்தது. நல்ல வயசான லேடிஸ், முக்கால்வாசி லேடிஸ் தான் வராங்க. அவங்க சாப்பிட்டு போகிறதுல எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. என்கிட்ட இருக்கிறது நான் செய்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. யாரையும் இது தொந்தரப்படுத்தலை, எங்கேயும் வசூல் பண்ணலை, எதுவும் இல்லை. தனது சொந்த செலவில் அவர் வீட்டிலேயே முதியவர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்குமே காலை நேரங்களில் இலவசமாக உணவு வழங்கி வருகிறார். இவருடைய சேவை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவருடைய சேவையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து பாராட்டி வருகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.